mindsofraj, where are you? உன்னை பார்த்த முதல்தான் நெஞ்சில் என்றும் மழைதான் டம் 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 வீடிதான் டிக் 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 மின்னல்தான் நீ என்னை தாக்கும் புயல்தான் என் ஹார்ட்டும் இன்று முயல்தான் எல்லாம் உந்தன் செயல்தான் எனக்கில்லை வெயில்தான் எனக்கு நீயே வந்த காதல் பிள்ளை தந்த உயிரோடு சாகிற ஓ ஹலோ நண்பா, எனக்கு தெரியும் நண்பா, நீங்களாம் என் மேல செம்ம கோபத்துல இருக்கீங்களா? பட் நான் என்ன பண்றது, என் சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அண்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதோட நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்களும் சொல்ல போறேன். சோ நீங்க ஒரு பிகினர் யூடியூபர்னா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ரெடி, நீங்க ரெடியா? உனக்கு விய போகுது பார் செருப்படி, மூடிட்டு வீடியோ ஆரம்பிடா. ஓகேடா யப்பா, என்ஜாய் என்ஜாமி. ஆக்சுவலி நண்பா, எனக்கு நடந்த கொடுமைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஒரு சேட் டோன்ல பேசலான்னு ட்ரை பண்ணேன். பட் பூகம்பம் வந்தாலும் அசராதே என் கண்மணியே, கடலுக்குள்ள மீன் அழுதால் மீன் கண்ணீர் வெளியே தெரியாதே, வானம் ஃபுல்லா மேகம், என் மனசுக்குள்ள மட்டும் சோகம். என்னங்க, நம்ம பையனுக்கு பைத்தியம் முத்திருச்சுங்க, பாகாயத்துல சேர்த்துடலாமா? உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நான் 10th படிக்கும் போது தான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன் வாங்கினாங்க. ஆண்ட்ராய்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் 5 ரூபாய்க்கு நெட் பேக் போட்டு நான் டெய்லி கூகுள் கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஹே கூகுள், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சதீஷ் ராஜ்? ஹவு டு earn money online? நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, மூடிட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. பாத்துட்டே இருக்கிற, பெரிய லாடு மாதிரி பேசுகிற, எங்கெல்லாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? நம்மளே சர்ச் பண்ண வேண்டியதுதான், ஹவு டு earn money online. சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? இந்த மாதிரி டெய்லி கூகுள் சர்ச் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 ஜென்யூனான ஆன்லைன் earning பிளாட்ஃபார்ம் பத்தி தெரிய வந்துச்சு. அது வந்து என்னன்னா vlogging and YouTube. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் பிளாகர்ல போயிட்டு ஃப்ரீ டொமைன்ல ஒரு பிளாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ யூடியூப்ல வாங்க கத்துக்கலாம்னு ஒரு சேனலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிளாகர்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டெக்னாலஜி ரிலேட்டடா ஒரு 10 போஸ்ட் எழுதினேன். அப்புறம் யூடியூப்ல ஒரு 5-6 வீடியோ போட்டேன். பட் 2 months ஆனதுக்கு அப்புறமும் இதுல எல்லாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததால எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு 10th எக்ஸாம்ஸ்க்கு மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் 10th 11th முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லீவ்ல mindsofrajன்னு இன்னொரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு எய்மோட இருந்தேன், என்னன்னா வியூஸ் வருதோ இல்லையோ இந்த சேனலை மட்டும் டெலீட் பண்ணவே கூடாதுன்னு. சோ 2018ல நான் இந்த சேனல்ல கிட்டத்தட்ட 18 to 19 வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் 2019ல ஜஸ்ட் 4 to 5 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருப்பேன். ஆக்சுவலி 2019ல எல்லாம் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் 2020 February 13th அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஆமா நண்பா, கிட்டத்தட்ட 2.5 yearsக்கு அப்புறம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. சந்தோஷத்துல அன்னைக்கு நைட் ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ணி அதை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எல்லா இடத்துலயும் போட்டேன். அந்த வீடியோ இப்பவே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமான சந்தோஷம். இன்னைக்கு என் சேனல் 30K 40K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அந்த 1K வரும்போது இருந்த ஃபீல் பாத்தீங்கன்னா இப்ப இல்ல. மேபி 100K ஆனா வரும் போல. சரிடா, ஏன் 2 மாசமா பேச்சு மூச்சு இல்லாம ஹேக்கர்ஸ் டூல் கிட் வீடியோட பார்ட் 2 போடுறேன்னு சொல்லிட்டு அதையும் போடாம திடீர்னு வந்து இந்த மாதிரி வீடியோ போறேன்னு ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்தா நீங்க எல்லாம் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு நடந்த கொடுமை எல்லாம் அங்க சொல்லியிருந்தேன். பட் நீங்க என்னன்னா அது கூட தெரியாம யூடியூப் கமெண்ட்ஸ்ல வீடியோ போடுறோம், 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 இதை கேட்டு நான் எல்லாம் டிப்ரெஷனுக்கே போயிட்டேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஓகே, கமிங் டு தி டாபிக். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஜாலியா ஹாட் ஸ்டார்ல குக் வித் கோமாளி பாத்துட்டு இருந்தேன். அப்போ டைம் வந்து நைட் 11:30 இருக்கும். திடீர்னு யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு. பொதுவா எனக்கு யூடியூப்ல இருந்து வர மெயில் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து புது புது ஃபியூச்சர்ஸ், அப்டேட்ஸ், அப்புறம் உங்க வீடியோஸ் இவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, அப்படி எல்லாம் அனுப்புவாங்க. சோ அப்படி ஏதாவது இருக்கும்னு நான் ஆசையை கிளிக் பண்ணேன். பட் அதுல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னு போட்டுருந்துச்சு. பேராண்டி
கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு அப்புறம் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. தாத்தா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்றது எப்போ வரும்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு மூவி கிளிப்போ இல்ல வேற ஒருத்தரோட வீடியோவை பர்மிஷன் இல்லாம நம்ம சேனல்ல போட்டுக்கினா யூடியூப்ல இருந்து நமக்கு அந்த வீடியோல காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அண்ட் என்னோட சேனல்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பண்ண எல்லா மூவி பிரேக் டவுன் வீடியோஸ்லயும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கும். அண்ட் இதனால சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் மானிட்டைஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த வீடியோஸ்ல வர ஆட்ஸ்க்கான காசு வந்து எனக்கு வராது, அந்த காப்பிரைட் ஓனருக்கு தான் போகும். சோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா இதான் நடக்கும். அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னா என்னன்னா, யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கு யூடியூப் தனியா கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட் அண்ட் சைபர் புல்லிங் கண்டென்ட் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணா உங்க சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டெர்மினேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்க சேனல் இது வரைக்கும் ஸ்ட்ரைக்கே வந்தது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 3 மாசத்துக்குள்ள தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடும். அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்கு. சரி, வார்னிங் ஸ்ட்ரைக் தானே வந்திருக்குன்னு சும்மா இருந்தா அடுத்த நாள் இன்னொரு வீடியோக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அப்பவும் சரி ஒரு ஸ்ட்ரைக் தானேன்னு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தா 2 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஸ்ட்ரைக் வந்ததால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்தால சேனல் காலி. சோ இனிமேல் யூடியூப் சேனல் ஈத்து மூட வேண்டியதுதான் நினைச்சேன். பட் இன்ஸ்டால இதை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது நிறைய பேர் சொன்னீங்க இந்த ஹேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு. சோ எனக்கு எந்த வீடியோஸ் மேல எல்லாம் டவுட் இருந்துச்சோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அன்னைக்கு நைட்டு டெலீட் பண்ணிட்டேன். அதுவும் இந்த ஹேக்கர்ஸ் டூல் கிட் வீடியோல பாத்தீங்கன்னா 3 lakh வியூஸ்க்கு மேலே இருந்துச்சு. அதெல்லாம் சத்தியமா எனக்கு டெலீட் பண்ணவே தோணல. போகடா லவுடிக்கப்பா. பட் யூடியூப் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு என் மேலதான். எனக்கு ஏன் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் ஸ்ட்ரைக் வந்தது இந்த வீடியோல. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒருத்தரோட மொபைல எப்படி ஸ்பை பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோல ஸ்ட்ரைக் வந்ததுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அப்புறம் 2வது வீடியோ பாத்தீங்கன்னா இதுல ரிங்டோன் அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் யூடியூபோட கைட்லைன்ஸ் படி யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணி சொல்லி தரதும் தப்பு. அண்ட் அது எனக்கு இப்போதான் தெரியும். சோ அதனால தான் இந்த வீடியோல ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அண்ட் அடுத்து எந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா வியர்ட் திங்ஸ் ஆன் டார்க் வெப். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ. இந்த டார்க் வெப்போட பேரை கேட்டாலே கூகுளுக்கு எல்லாம் எரியும். சோ அதான் இந்த வீடியோவும் தூக்கிட்டாங்க. ஓகே, இப்ப இவ்வளவு நேரமா இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்கள நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ நான் சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்க சேனல்ல பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் வரலன்னா கூட 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வரலாம். சோ கொஞ்சம் பார்த்து வீடியோ போடுங்க, இல்லைன்னா நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் நண்பா, என்னோட சேனல்ல ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் டெலீட் பண்ண வீடியோஸ் எல்லாம் திருப்பி ரீ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் நண்பா, நிறைய பேர் வந்து யூடியூப்ல எப்படி க்ரோ ஆகுதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றேன். நண்பா, நீங்க வந்து எந்த மாதிரி டாபிக்ல எல்லாம் வீடியோ போடுறீங்கிறது செகண்டரியான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல HD குவாலிட்டி தம்ப்நெயில ரெடி பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் தம்ப்நெயில எடிட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நான் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட தம்ப்நெயில எடிட் பண்றதுக்கு 2 to 3 hours டைம் எடுத்துப்பேன். ஏன்னா அட்ராக்டிவான தம்ப்நெயில் இருந்தாதான் உங்க வீடியோவை நிறைய பேர் கிளிக் பண்ணி பாப்பாங்க. அண்ட் உங்க கண்டென்ட் நல்லா இருந்தா உங்களோட வாட்ச் டைம் கூட இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்பதான் உங்களோட வீடியோஸை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் என்னோட ஹேக்கர்ஸ் டூல் கிட் வீடியோ வைரல் ஆனதுக்கு ஒரே காரணம் இந்த தம்ப்நெயில் தான். சோ தம்ப்நெயில் எடிட் பண்ணும்போது நிறைய கலரா டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணாம சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனலா கிரியேட் பண்ணுங்க. அண்ட் இதை பத்தி எல்லாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். அடுத்து நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மதன் கௌரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டெய்லி வீடியோ போடுவாங்க. இது வந்து பியூர் முட்டாள்தானம். ஏன்னா அவருடைய இது வந்து நியூஸ் சேனல். சோ அவருக்கு அது செட் ஆகலாம். பட் நீங்க வந்து டெய்லி வீடியோஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். அது ஏன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் அப்படிதான். சோ வீக்லி ஒரு வீடியோ போட்டாலும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போடுங்க. அண்ட் முக்கியமா வீடியோ நல்லா எடிட் பண்ணுங்க. அப்புறம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நான் உங்களை ப்ரொஃபஷனல் மைக் வாங்கி ரெக்கார்ட் பண்ண சொல்லல. நீங்க உங்க போன் வச்சே ரெக்கார்ட் பண்ணலாம். நான் கூட இப்ப Redmi Note 5 வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்லணும்னா, Redmi மொபைல்ஸோட மைக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம்.
அண்ட் நண்பா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, உங்கள நிறைய பேர் வந்து இந்த கேப்சா என்ட்ரி, டேட்டா என்ட்ரி, அப்புறம் ட்ரேடிங் ஆப்ஸ், அர்னிங் ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 rupees வருது, 20 rupees வருதுன்னு நீங்க உங்களோட கோல்டன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காசு சம்பாதிக்கிற மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. அண்ட் ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்னு இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் then you remove the L. இதனோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஃப்ரீ டைம்ல யூடியூப்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்தோ புது ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் போட்டோகிராஃபி, போட்டோஷாப் அண்ட் வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்க படிச்ச டிகிரிக்கு வேலை கிடைக்கலன்னா கூட நீங்க கத்துக்கிட்ட இந்த ஸ்கில்ஸை வச்சு ஆஃப்லைன்லயோ இல்ல ஆன்லைன்லயோ ஃப்ரீலான்சிங் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ இந்த 10-20க்கு ஆசைப்படுறத நிறுத்திட்டு இன்னைக்கே ஏதாவது கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோவும் போட உங்களோட நாலேஜ் தான் டெவலப் ஆகுமே தவிர உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது. அண்ட் உங்களுக்கு யூடியூப் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டட் வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண போறோம். பட் இனிமேல் இந்த ஹேக்கிங் கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இதனால எனக்கு நிறைய பிரச்சனை வருது. அண்ட் நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ண தகுதியானதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே ஒரு 4 நல்ல வார்த்தை கமெண்ட் பண்ணி விடுங்க. அது எனக்கு போதும். இதெல்லாம் எதுக்கு நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னோட பாப்புலரான வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணதால சேனல்ல வந்து இப்ப சுத்தமா வியூஸே வரதில்ல. சோ சேனலோட அனலிட்டிக்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கிருச்சு. சோ கண்டிப்பா எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பாய். क्या करूं मैं मर जाऊं?